நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. நான் இப்போ எங்கள் வீட்டு கிச்சனில் தான் இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடாய் பன்னீர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சும்மா அதை வச்சு ஒரு vlog போடலான்ட்டு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கடாய் பன்னீர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் லைனாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணி ஆகுது. ஜெய் ஏஞ்சிட்டா, இப்போ குளிக்க போயிருக்கா. வரத்துக்குள்ளே நம்ம வந்து டிஃபன் செஞ்சு முடிச்சிடலாம். மோஸ்ட்லி வந்துட்டு காலையில் டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நைட்டே கட் பண்ணி ஒரு டப்பர் வேரில் போட்டு வச்சுருவேன். அண்ட் நைட்டே வந்துட்டு எல்லா வெசல்ஸும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீனாக கழுவிட்டு வச்சுட்டு போனால் தான் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக காஃபி போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த vlog எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் வந்து 2000 நெருங்க போகுது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த vlog உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த கடாய் பன்னீர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலாவை விட சூப்பரான டேஸ்ட்டில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஜெய் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ரைஸும் வெஜ் குருமாவும் தான். வாங்க அது எப்படி பேக் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாக வெரைட்டி ரைஸே கட்டிகிட்ருக்கேன்ட்டு ஜெய் வந்துட்டு கோகோனட் ரைஸ் கேட்டாங்க. ஸோ சீரக சம்பா ரைஸில் வந்து கோகோனட் ரைஸ் பண்ணிவிட்டு வெஜ் குருமா வச்சாச்சு. ஸோ அதை இப்போ பேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம பூரி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தான் கடாய் பன்னீர் பண்ண போகிறோம். வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாய் பன்னீருக்கு தேவையான வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் பட்டர், பன்னீர் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அதை பார்க்கலாம். ஆனியன் எல்லாம் அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்சிகமும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது தனியாக வதக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இந்த ஆனியனெல்லாம் கடாயில் போட்டு வதக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து குக்கர்லேயே போட்டு வேக வச்சு ஒரு விசிலில் நிறுத்திட போகிறேன். டொமேட்டோவும் 1/2 kg இருக்கும். சும்மா ஒரு விசில் போட்டால் போதும். ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 க்ரீன் சில்லி போட்டுருங்க. ரெட் சில்லி 4 பீஸு. கேஷ்யூ நட்ஸ் ஒரு 50 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பீஸ் பட்டை, சின்னமன், பிரியாணி லீஃப் 2 ஆட் பண்ணிக்கணும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்து பன்னீரை கட் பண்ணிக்கிறேன். ஹட்சன் பன்னீர் தான். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து பட்டரை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1/2 kg போடுறோம் இல்லையா, ஆனியனும் டொமேட்டோவும், அதனால. ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க.
இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போது ஆனியன் டொமேட்டோலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போது கேப்சிகம்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது பன்னீர் க்யூப்ஸ் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பீஸை போட்டாச்சு. இப்போ கடாய் பன்னீருக்கு தேவையான ரசப்பொடியை நம்ம தூவிக்கலாம். இந்த கடாய் பன்னீருக்கு மெயினாக போட வேண்டியது இந்த ரசப்பொடி தூள் தான். இதை மட்டும் கொஞ்சமாக செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் கை ஃபுல்லாக இந்த மாதிரி கஸ்தூரி மெத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக இப்போது நம்மளோட கடாய் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வ்ளாகோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.